வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம ஓகே சார். பார்க்க ஃபார்முலா யாரு அப்படின்னு பார்க்கலாமா? அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு ஐடியா குடுத்துடுறேன். நாம அடுத்த ஃபார்முலா டெரைவ் பண்றது வந்து sin A பிளஸ் sin A பிளஸ் போட முடியாது. நம்ம இது போட்டுக்கலாம். sin A இன்டு cos Bங்கிற ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டு, இதிலிருந்து நம்ம அடுத்தடுத்த ஃபார்முலா எழுதுவோம். sin A பிளஸ் sin B யோட ஃபார்முலா என்ன? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெரைவ் பண்ணுவோம். இதே மாரி ஒவ்வொன்னுக்கும் 4 ப்ராப்ளம். மல்டிப்ளிகேஷன் இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா. ஒரு இதுக்கு வந்து 4 ஃபார்முலா இருக்கும். இது மாரி கேஸ்க்கு வந்து அடிஷன் ஃபார்முலா. இது வந்து அடிஷன் ஃபார்முலா. இதுக்கு வந்து 4 ஃபார்முலா இருக்கும். இப்ப வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, 8 ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியாடா கண்ணு? ஓகே சார். அது ரொம்ப பேசிக் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்கே குடுத்த ஃபார்முலா sin A பிளஸ் B ஃபார்முலாவும், sin A மைனஸ் B ஃபார்முலாவும். இந்த 2 ஃபார்முலா வச்சு இப்ப 2 ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ண போறோம். சரியாடா கண்ணு? ஓகே சார். எழுதுங்க. sin A பிளஸ் B என்ன வரும்னு சொல்லுங்க. sin A cos B ம். plus cos A sin B. ம். இந்த ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க. sin A sin B sin A so sin A cos A sir. sin A sin B ன்னு சொல்ல மாட்டேங்குது. minus cos A sin B. கிளியரா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இப்போ எனக்கு என்ன வேணும்? மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா வேணும். அதனால என்ன பண்ண போறோம்னா, இவங்க 2த்தையும் ஆட் பண்ண போறேன். இவங்க 2த்தையும் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடு என்ன நடக்கும்? ரைட் சைடு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னது புரிஞ்சுதாங்கன்னு? இவங்க 2த்தையும் நான் ஆட் பண்ண போறேன். அப்போ ஆட் பண்ணா லெஃப்ட் சைடு என்ன நடக்கும்? ரைட் சைடு என்ன நடக்குங்கன்னு? 60 ஆட் பண்ணு. ஏன் எவ்வளவு நேரம் யோசிக்கிற? டக்குன்னு சொல்லுவீங்க பார்த்தேன். sin A plus B plus sin A minus B. கரெக்டா? லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்ன ஆகும்? பாருங்க ரைட் சைடு என்ன ஆகும்? திங்க் பண்ணி பாருங்க. இது பிளஸ் சைனு. இது பிளஸ் இது மைனஸ். ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆகுமா? cancel. அப்ப என்ன 2 sin A cos B. 2 sin A cos B. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது? sin A cos B யோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவேன்? sin A plus B plus sin A minus B overall divided by 2. Any doubt? yes. So okay. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே மைனஸ் பண்ண கிடைக்கும். இது பிளஸ் பண்ணனால இது கிடைக்குது. இதே மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். sin A plus B ஃபார்முலா sin A cos B plus cos A sin B. ஏகன் இந்த ஃபார்முலா எழுதிட்டு ரெண்டுமே மைனஸ் பண்ணி சொல்ல பார்க்கலாம். என்ன வரணும்? sin A minus B equal to sin A cos B minus cos A sin B. சரிங்களா? அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ண சொன்னேன். கரெக்ட்டுங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கண்ணு வரும்? sin A plus B minus இது பிளஸ் sin A minus B. கரெக்டா சொல்றீங்க. sin A plus B minus sin A minus B is equal to 2 cos A sin B. இது ரெண்டு கட் ஆயிடும். அப்ப என்னச்சு ஆட்டோமேட்டிக்கா 2 cos sin B. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? which implies cos A into sin B ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். sin A plus B minus sin A minus B overall divided by 2. Overall divided by 2. Any doubt to this two formula? இல்ல சார். சரி இதே கான்செப்ட் இப்போ நான் சைனை வச்சு போட்டேன். இதே கான்செப்ட் நீங்க காசு வச்சு போட்டு இப்போ எனக்கு அனுப்ப போறீங்க. பண்ணிடலாமா? ஓகே சார். cos A plus B ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அடுத்தது cos A minus B ஃபார்முலா செகண்ட் எழுதிக்கங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க என்ன வரும் பாருங்க. அதே மாதிரி ரைட் சைடு அதே ஃபார்முலா திரும்ப எகைன் அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க என்ன வரும்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரிங்களாம்மா? நான் வெயிட் பண்ணிட்டா 2-3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் எடுத்துக்கணும். சரி எனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. இப்போ போட்ட கான்செப்ட் தான் வேற எதுவுமே கிடையாது. ஓகே.